அன்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. நடுவர்களே, தோல்வி இரண்டு வகைப்படும். ஒன்று போராடி தோற்பது, இன்னொன்று படுதோல்வி அடைவது. இங்கு படுதோல்வி அடைவதற்காகவே போராட வந்திருக்கிறார். 1950 1950 இந்தியாவின் கல்வி விழுக்காடு 23%. சகோதரி அவர்கள் சொன்னார் போல் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு பண்பாடு உண்டு. பண்பாட்டிற்கே ஒரு நாடு உண்டு என்றால் அது இந்தியா, அதில் தமிழ்நாடு. இன்று 2020 நம்முடைய கல்வியின் விழுக்காடு 75%. கல்வியின் விழுக்காடு 75%. என் முண்டாசு கவி பாடினோம், பாருக்குள்ளே நல்ல நாடு என் பாரத நாடு என்றும் அது பாருக்குள்ளே நல்ல நாடு. ஒரு சர்வே அச்சுறுத்துகிறது. 9 வயதில் இருந்து 18 வயது முடிவதற்குள் இளைய தலைமுறைகள் மதுபான பாருக்குள்ளும் ஆண்ட்ராய்டு என்ற அரக்கனுக்குள்ளும் ஆபாச காட்சிக்குள்ளும் தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே படித்தவர்கள். நாங்க படிப்பு கேட்கலையா? படிப்போட கலந்த பண்பாடு, இந்த பண்பாடு தான் வேணும் கேட்கிறோம். மிக அழகா சொன்னாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சபாஷ். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பண்பாடு உள்ளவனா எவ்வளவு அடிமானாலும் அதை பொறுத்துப்பாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு காவல் அதிகாரி ஜான் ஸ்மட்டி என்பவர் எட்டி உதைக்கின்றார் மார்பில். சில ஆண்டு காலம் கழித்து விடுதலை அடைந்த போது காந்திஜி அவர்கள் இந்த ஜான் ஸ்மட் அவர்களுக்கு 2 பாதுகைகளை தைத்து கொடுத்திருந்தார். செய்த தவறு அவரால் சிந்திக்க முடியல. எப்படி தப்பு பண்ணிட்டோம், இப்படிப்பட்ட மகானை நம்ம துன்புறுத்திருமே என்று. இறுதியாக ஜான் ஸ்மட் கேட்கிறார், என்னுடைய பாதுகையின் அளவை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க எட்டி உதச்சிங்க பாத்தீங்களா? அப்பவே நான் அளவு எடுத்துட்டேன். காந்தி மறைந்த பிறகு உலகமே அவருக்கு கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் பொழுது ஜான் ஸ்மட் அவர்கள் தன்னுடைய அந்த அஞ்சலி செய்தி ஒன்றை பதிவு செய்கிறார். இது நாள் வரையில் காந்திஜி தைத்து கொடுத்த அந்த பாதுகையை நான் எடுத்து காலில் அணிந்திருந்தேன். அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்கும் போது அது எனக்கு தானாக கொதிக்கிறது. இனி அதை நான் அணிவதில்லை. நான் என்னுடைய புனித நூலாக கருதுகின்ற விவிலியத்துக்கு இனமாக அதை வைத்து நான் போற்றுகிறேன். ஐயா, பண்பாடுதான் அவருடைய ஜான் ஸ்மட்டையே மாற்ற வைத்தது. அறக்கலையும் மாற்ற வல்லமை உடையது பண்பாடு. எப்படி எந்த நம்பிக்கை நீங்க படிப்பு பற்றி பேசினீர்கள்? படிப்பாளிக்கு வேண்டுமானாலும் ஒரு சிம்மாசனம் தயார் செய்து விடலாம். அந்த சிம்மாசனம் நிலை பெற வேண்டுமெனில் அவன் ஒரு சிறந்த பண்பாளியாக இருக்க வேண்டும். ஒரு திருமண அழைப்புகள் மையம், தகவல் மையத்துல பேசுறாங்க, நீங்க எந்த மாதிரி வகையான மாப்பிள்ளையை எதிர்பார்க்கறீங்க? ஐயா, அவர் படிச்சிருக்கணும், நல்ல பணியில் இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், ஒரு நல்லவரா இருக்கணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவரா இருக்கணும் அப்படின்றது பேசணும். அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவும் இல்ல பாக்கு போடுவாரு. சில நேரம் பாக்கு போடும்போது புகை பிடிப்பாரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? புகை பிடிக்கிற நேரம் கொஞ்சமா மது பழக்கம், அவ்வளவு வேற எதுவும் இல்ல. ஆன் ஆயிடுச்சு, மது சாப்பிடும் போது சில சபலங்கள் இருக்குதானே செய்யும். அதெல்லாம் அவர் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. பொண்ணை கொடுப்பானா அந்த மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாருக்காக அவர் பண்பற்றவனாகவும் அவர் அயோக்கியத்தனம் வாழ்ந்தவனாக இருந்திருந்தால் எப்படி பொண்ணை கொடுக்க முடியும்? பண்புள்ளவனை மட்டும்தான் இந்த உலகம் இன்று தேடிக் கொண்டிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு வழி சொல்றார், உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், இனி உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும், இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பணிவு இருந்தால் நிச்சயமாக உலகத்தின் மிகப்பெரிய சாதனையாக மாற முடியும். அவர்கள் சொன்னாங்க, கலாம் அவர்களுடைய விருது வாங்கிய போது அரங்கமே எழுந்து நின்று கை தட்டியது. கலாம் விஞ்ஞானியாக இருந்த போது அந்த குழுவிற்கு மட்டுமே கலாமை பற்றி தெரியும். கலாம் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு இந்தியா முழுவதும் தெரியும். ஆனால் அவர் ஒரு சிறந்த பண்பாளியாக இருந்ததால் தான் அவருடைய மறைவுக்கு பிறகு உலகமே கண்டிப்பாக
படித்தவராக மட்டும் இருந்திருந்தால் அது படிப்பாளிகளோடு தொடர்பு கொண்டு போயிருக்கும். அவர் சிறந்த பண்பாளியாக இருந்ததால்தான் இன்றைய உலகமே அவரை போற்றுகிறது. உலகத்தில் எந்த தலைவர்களுக்கும் ஒரு இனமாக எடுத்துக் கொண்டாடுவதில் இந்திய நாட்டில் மட்டும்தான் அந்த சிறப்பு அம்சம் இருக்கு. ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு, பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு, மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு, இவர்கள் எல்லாம் படித்தவர்களாக இருந்தாலும் தலை சிறந்த பண்பாளியாக இருந்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவருடைய உதவியாளர் ஒருவர், ஐயா இரவு முழுவதும் இப்படி எழுதி கொண்டே இருக்கிறீர்கள், படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், கொஞ்சமாவது உறங்கக்கூடாதா? நான் உறங்கிவிட்டால் இந்தியாவை யார் விழிப்படை செய்வது என்றார். நான் உறங்கிவிட்டால் இந்தியாவை யார் விழிப்படைய செய்வது என்றார். அதுதான் அதுதான் அந்த தொலைநோக்கு பார்வை. இந்த தொலைநோக்கு பார்வை என்பது அந்த பண்பாளிகளுக்கு மட்டுமே. ஐயா திருமண பத்திரிகையில பெரும்பாலும் திருக்குறளை என்ன போட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பண்பும் பயனும் அது. திருவள்ளுவருடைய 1330 குறட்பாக்கள்ல இந்த ஒரு குறளை தேர்ந்தெடுத்து அந்த இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஏன் அந்த குறள் படிக்க வேண்டும்? என இல்லற வாழ்க்கையில் இருந்தாலே சந்ததி உருவாக்கி கொண்டிருக்கிறது. நல்ல சந்ததிகளை விதைக்க வேண்டும் என்றால் அங்கு பண்பு இருக்க வேண்டும். என் திருவள்ளுவர் அந்த அழைப்பு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை போட்டிருக்காங்க. பண்பு மிக மிக அவசியமானது. ஒரு பண்பு என்பது ஒரு தலை சிறந்த மனிதனை உருவாக்கும், ஒரு செம்மைப்படுத்தும் என்று ஒரு செய்தியை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அனைவருக்கும் கக்கன் அவர்கள், இன்னைக்கு நம்முடைய இளைய தலைமுறைகள் எல்லாம் மறந்த தலைவர்கள் பெயர்கள் நிறைய இருக்கு. ஜீவானந்தம் அவர்கள், கக்கன் அவர்கள். இதுல ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு முறை கக்கன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒரு மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்தது அந்த தமிழ்நாட்டிலே தெரியாது பாருங்க. ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்திருக்கிறார். அவரு அனுமதி உடல்நிலை சரியில்லாத அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கு போயிருக்கும் பொழுது அவருக்கு எந்த இருக்கையும் இல்லாமல், அதாவது அவர் உறங்குவதற்கான அந்த படுக்கை அறை இல்லாமல் அவரை தரையில படுக்க வைத்திருக்கிறார். அப்ப இந்த செய்தி எப்படியோ அன்றைய முதல்வராக இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவர் ஏதோ ஒரு விழாவுக்காக செல்ல வேண்டியவர் முதலில் நேராக அந்த மருத்துவமனைக்கு வருகிறார். வந்து பார்க்கும் பொழுது அவர் தரையில் அந்த ஒரு விரி போட்டு அதை படுத்திருக்கும் பொழுது கண்ணீர் சிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மாமனிதர், எப்படிப்பட்ட தலை சிறந்த பண்பாளர், இவருக்கு இந்த கதியா இந்த நாட்டில், அது நான் ஆட்சி செய்கிறேன் தமிழ்நாட்டில், இவர் யார் என்று தெரியுமா என்று கடுஞ்சனம் கொண்டார். அவர் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு மனிதனை சக மனிதன் என்று மதிப்பது அது பண்பாட்டின் அடிப்படையில் அதுவே ஒரு தலை சிறந்த, அதுவே மிகப்பெரிய தலை சிறந்த பண்பாடு. ஒருவேளை கக்கன் ஒரு கையூட்டு பெறுவராவோ இல்லை அவர் பண்பாட்டவராக இருந்திருந்தால் புரட்சி தலைவர்கள் உதவி செய்திருக்க முடியும். கக்கன் ஒரு தலை சிறந்த மனிதர், ஒரு தலை சிறந்த பண்பாளி, ஒரு பண்பாளிக்காக இறக்கப்படுவோம், ஒரு தலை சிறந்த பண்பாளியாக இருக்க முடியும். எப்படி இந்த தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு, இந்த நாட்டில் பிறந்துகிட்டு நம்ம பண்பாளியில படிப்பு தான் ரொம்ப முக்கியம் சொல்லி பேசி கொண்டது வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஐயா இன்னைக்கு அரசு வேலையில ஒருத்தர் நுழைவது சாதாரண காரியமா இல்ல ரொம்ப எளிமையான காரியம்? ரொம்ப எளிமையான. ஒரு அரசு வேலையில் நுழைவது என்பது ரொம்ப எளிமையான காரியம். ஆனா ரொம்ப ரொம்ப கடினமான பாட தகுதி தேர்வுகள், பலவிதமான தகுதி தேர்வுகளை எழுதி ஒருத்தர் அரசு பணிக்கு போகிறார். அவருக்கு அரசு வேலை கிடைக்கிறது. அந்த வேலையில் இருப்பவர் ஒழுக்கம் கேட்டோ இல்லை பண்பட்டவராக இருந்திருந்தால் எளிமையாக மிக எளிதில் அவரை 17C 17D என்ற இதே ஒரு பிரிவில் போட்டு அவர் வெளியே எடுக்க முடியும். இல்லை அவரை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ ஒருத்தர் பணியில் இருக்க வேண்டும் என்றால், படிக்க வேண்டுமானால் அவருக்கு பணியை கொடுக்கலாம். அந்த பணியை நிரந்தரப்படுத்துவது என்பது ஒரு தலை சிறந்த பண்புதான். மாஸ்கோவில் சகோதரி அவர்கள் சொன்னாங்க, உலக நாடுகள் எல்லாம் தமிழினுடைய பொன்மொழிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். உலகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்ட உலகம் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் ரஷ்யாவின் தலைநகரில் உள்ள மாஸ்கோவில். அந்த மாஸ்கோவில் பல கோடி புத்தகங்கள் நிறைந்திருக்கிறது. பல வல்லுநர்கள், பல நூலாசிரியர்கள், பல எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் 1000 அது அடிக்கிறது. அதெல்லாம் முடிச்சு அந்த மாஸ்கோவின் நூலகத்தை விட்டு வெளியே வரும்போது வாசலில் ஒரே ஒரு வார்த்தை குறிக்கப்பட்டுள்ளது: கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகம். இதுதான் பண்பாடு, மிகப்பெரிய பண்பாடு. இறுதியாக, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பான் வல்லவன் வகுத்ததடா என்று கவியரசு சொன்னார். ஐயா, உள்ளத்தில் நல்ல உள்ளம்
வல்லவன் வகுத்தது, வருவதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். எனவே தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று மனசாட்சிப்படி நீங்களே சொன்னீங்க. நல்லவர்கள் எல்லாம் சாட்சிகள் என்று ஒரு